ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஆம்பேர் பைக்கோட மேக்னஸ் EX மாடலுக்கோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். டிஸ்பிளேஸ் பார்த்தீங்கன்னா இது வெரி பேசிக் டிஸ்பிளே தாங்க கொடுத்துருக்காங்க. நார்மல் வந்து அனலாக் இல்லாமல் டிஜிட்டல் இருக்குது. டிஜிட்டலில் பேசிக் டிஜிட்டல் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ், ஓடோமீட்ரு, அதே மாதிரி ஸ்பீடு, அப்புறம் வந்து பேட்டரியோட என்ன நமக்கு லோ டு ஹை வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிள் மொபைல் உள்ளது மாதிரி தாங்க இருக்குது இதுவும். ஸோ ஸ்டார்ட் பட்டன் இதில் ஒரு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட்னு இந்த க்ரீன் கலர் லைட் எரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகும். மற்றபடி இதில் ரிவர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இதில் மோட் ஆப்ஷன்ஸ்னால் லோ மோட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 km ஸ்பீடில் போகும். உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 110 வரைக்கும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹை மோடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 50-52 வரைக்கும் போகும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80-90 தாங்க கொடுக்கும். இதில் வந்து ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வந்து பெருசாக எதுவும் இல்லை. இதில் நார்மல் எல்லா வண்டியிலும் வரும்போல USB போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டைரெக்டாக வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஃபோல்டப் ரிமூவபிள் டைப்பு கிடையாதுங்க. அது ரிமூவபுளாக நாட் ஈஸி டு ரிமூவ். லைக் ஆப்டிமா பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இது அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. லக்கேஜ் பூட் ரூம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து ஸ்பேசிஸாக இருக்குது. கம்பேர் டு ஆப்டிமா ஹீரோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டபுள் பேட்டரி, சிங்கிள் பேட்டரி எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி LED லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜ். நைட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் எமர்ஜென்சினா ட்ரிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்ததுன்னா அது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு அது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் நம்ம வந்து வாரண்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. வாரண்டி பார்த்தீங்கன்னா 3 years வாரண்டி ஆர் 20,000 km அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேணும் அப்படின்னா +2 years கொடுப்பாங்க. 20,000 km ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 40,000 km 5 years வாரண்டி கொடுப்பாங்க. ஆனால் அந்த 2 yearsக்கு நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஐ திங்க் ஒரு 4,000 3,500லேருந்து 4,000க்குள்ளே இருக்கும். அதை வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு வந்து 52லேருந்து 50-52 அந்த ரேஞ்ச் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் லோடு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 150 kgங்க. அதே மாதிரி சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 6 to 7. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 80 to 100 அந்த ரேஞ்ச் சொல்கிறாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 கொடுக்கும் ஹை மோடில். லோ மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 90 to 100 இல்லைனா 100 to 110 அந்த ரேஞ்ச் கொடுக்கும் உங்களுக்கு. அது மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 60 volt 38 Ah கொடுத்துருக்காங்க. லித்தியம் பேட்டரி தாங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா 60 volt 7.5 Ah 7 ஆம்ஸ் சார்ஜர் தாங்க கொடுக்குறாங்க. பிரேக் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரம் பிரேக்கு தான் 130 mm. முன்னாடி வந்து காம்பி பிரேக்கு கொடுக்குறாங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டெலஸ்கோப்பிக்கு, ரியர் வந்து காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. வீல் வந்து பார்த்தீங்கன்னா 10 inch வீல். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 147 mm. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1390 mm. ஸோ அந்த வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லென்த் கூட தான் இது. கம்பேர் டு அதர் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வீல் பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி உட்காரவங்க பிளீனருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் வர அதே சஸ்பென்ஸ் தாங்க. ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. நம்ம வண்டி ஓட்டு பார்த்தோம். நம்ம அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக நிறைய அந்த வண்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது இந்த வண்டியில். இதில் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. கம்பேர் டு அதர் காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் இது கொஞ்சம் பார்க்க லுக் வைஸ் கரெக்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இது காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீரோ ஆப்டிமா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டான் சொல்லலாம். ஹீரோவில் ஃபோட்டான் ஒரு மாடல் இருக்குது. இந்த ஃபோட்டான் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அதர் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒக்கினோவாவில் இருக்குது, ஒக்காயாவில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிராண்டட்ஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டே டைம் ரன்னிங் லைட் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க லுக் வைஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து நல்லா பிரைட்டாக தான் இருக்குது நைட்டில். ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நீங்கள் வந்து பேட்ரி ரிமூவபிள் கிடையாதுங்க. அது பேட்ரி பார்த்தீங்கன்னா நான் ரிமூவபிள் மாதிரி ரிமூவபிள் தான். பட் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. ரிமூவ் பண்ணி போடுறதுக்குங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுவே கொஞ்சம் இப்போ ஹீரோ ஆப்டிமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ரிமூவபிள் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து சார்ஜ் போடல அப்படின்னா அப்போது
டபுள் பேட்டரியாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பேட்டரியை வச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பேட்டரி வந்து வீட்டில் சார்ஜ் போட்டு போகலாம். இது வந்து அப்படி பண்ண முடியாது. ஒரு பேட்டரி நீங்கள் வந்து கம்பல்சரி சார்ஜ் போட்டால் தான் வண்டி எடுக்கலாம். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து லுக் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ உங்களோட இப்போ ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லுக்கு தான் எனக்கு முக்கியம், பெருசாக எனக்கு வந்து பாக்கி ஸ்பேர் பார்ட்ஸோ இல்லை பாக்கி ஃபீச்சர்ஸ் முக்கியம் இல்லை அப்படின்னா இதை நம்ம ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாம். அதர்வைஸ் வந்து வண்டி பொதுவாகவே இது நல்லா தாங்க இருக்கும். ஒன்றும் இவ்வளோ ட்ரபிள் பண்ணக்கூடிய வண்டியாக தெரில. நம்ம பர்சனலாக இந்த வண்டி தெரியும், நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வண்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம ஓட்டி பார்த்தோம், சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. வண்டி வண்டி வாங்கும்போது நீங்கள் வந்து தெளிவாக வந்து டீலர்கிட்ட வந்து பேசிங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து கொடுக்குறாங்களா என்னங்கிறத தெளிவாக கேட்டுங்க. ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அது வாங்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எக்ஸ்டெண்டட் வாரண்டியை பற்றி நீங்கள் தெளிவாக கேட்டுக்குங்க. நம்ம வந்து சேனல்ஸை வந்து நம்ம ஹீரோ ஆப்டிமா நம்ம ரிவ்யூவும் போட்டிருக்கோம். அதே மாதிரி NYX மாடல், ஹீரோவோட NYX மாடலும் போட்டிருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து நம்ம இதோட மெயின் காம்படிட்டராக இருக்கக்கூடிய ஆப்டிமா இருந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட பெட்டராக இருக்கக்கூடிய ஃபோட்டோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ரிவ்யூ போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டி வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வண்டி ரிவ்யூவும் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.